சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் உங்கள் பகுதியில் எங்கெங்கு முகாம் இருக்கிறது, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விரிவாக்கத்தில் 9,000 முகாம்கள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட நிலையில் நிறைய இடங்களில் முகாம்கள் நடத்தப்படவில்லை என்று பொதுமக்கள் புகார்கள் அளித்து வந்தனர். இதற்காக தமிழகத்தில் உள்ள பெண்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விரிவாக்கம் தற்போது தொடங்கியுள்ளது. கடந்த 4ஆம் தேதி முதல் இந்த திட்டத்திற்கான விரிவாக்கம் அறிவிக்கப்பட்டு பல இடங்களில் முகாம்கள் நடைபெற்று வருகிறது. 9,000 முகாம்கள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட நிலையில் நிறைய இடங்களில் முகாம்கள் நடத்தப்படவில்லை என்று பொதுமக்கள் புகார்கள் அளித்து வந்தனர். குறிப்பிட்ட சில சேவை மையங்களில் மட்டுமே இந்த விரிவாக்கம் தொடர்பான பணிகள் நடைபெற்றது என்றும் கூறப்படுகிறது. ரேஷன் கடைகளில் விண்ணப்பங்கள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அங்கும் கிடைக்கவில்லை. இதனால் பலரும் விண்ணப்பிக்க முடியாமலும் முகாம்களை கண்டுபிடிக்க முடியாமலும் சிரமப்பட்டு வருகின்றன. இருப்பினும் அடுத்த ஒரு வாரத்தில் தேவையான இடங்களில் மகளிர் உரிமை தொகையை திட்டத்திற்கான விரிவாக்க முகாம்கள் அமைக்கப்படும் என்று அரசு தரப்பில் இருந்து கூறப்படுகிறது. சரி, இப்பொழுது கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் யார் யார் விண்ணப்பிக்கலாம் என்று இந்த பதிவில் பார்ப்போம். முழுமையா வீடியோவை கேளுங்க. அதாவது ஒரே வீட்டில் 2 பெண்கள் இருந்தால் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாமா என்ற கேள்வி பலருக்கும் இருந்தது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக வீட்டில் உள்ள வயதானவர்கள் பென்ஷன் வாங்கினாலும் குடும்ப தலைவிக்கு ரூபாய் 1000 நிச்சயம் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதே சமயம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக பலரும் தங்கள் வீடுகளில் உள்ள வயதானவர்களின் பெயர்களை ரேஷன் கார்டில் இருந்து நீக்கி வருகின்றனர். இதனை தடுக்க தமிழக அரசு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கணவர் அரசு வேலையில் இருந்தால் அவர்களுக்கு பென்ஷன் கிடையாது என்பதை அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும். அதேபோல மற்றபடி அனைவருக்கும் இந்த ரூபாய் 1000 வழங்க அரசு முன்வந்துள்ளது. இந்த புதிய முகாம்களில் விண்ணப்பிக்கும் பெண்கள் அனைவரது விண்ணப்பங்களையும் முழுவதும் பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவர்களுக்கு ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி வந்துள்ளது. 3 ஆண்டுகள் சிறை மற்றும் ரூபாய் 1,00,000 அபராதம். அதை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு நபர் ஆதாரில் தவறான தகவலை கொடுத்தாலோ அல்லது அதை தவறாக பயன்படுத்தினாலோ அது சட்டப்பூர்வ குற்றமாகும். மேலும் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இது தொடர்பான அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அதாவது ஆதார் அட்டை என்பது இந்திய குடிமக்களுக்கு மிக முக்கியமான ஆவணமாகும். ஆதார் என்பது இந்திய அரசின் ஒரு முக்கியமான அடையாள அமைப்பாகும். இது வங்கி, சிம் கார்டுகள்,
ரேஷன், மானியம், வரித்தாக்கல் மற்றும் அரசு சேவைகளை அணுகுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனாலும் ஒருவர் ஆதாரில் தவறான தகவலை கொடுத்தாலோ அல்லது அதை தவறாக பயன்படுத்தினாலோ அது சட்டப்பூர்வ குற்றமாகும். மேலும் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று சொல்கிறார்கள். சரி, இப்பொழுது ஆதாரில் தவறான தகவல்கள் என்றால் என்ன? அதாவது ஒருவர் தனது ஆதார் அட்டையில் வேண்டுமென்றே தவறான பெயர், முகவரி, பிறந்த தேதி, மொபைல் எண் அல்லது பிற தனிப்பட்ட தகவல்களை பதிவு செய்தால் அது ஒரு கடுமையான குற்றமாகும். இது தவிர யாராவது வெவ்வேறுவருடன் அடையாளத்தை தவறாக பயன்படுத்தினால் அல்லது போலி ஆவணங்களின் உதவியுடன் ஆதாரை பெற முயற்சித்தாலும் அவர் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால் அதாவது UIDAI சட்ட நடவடிக்கை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். வெவ்வேறுடன் ஆதார் எண் அல்லது பயோமெட்ரிக் தரவை யாராவது பயன்படுத்தும்போது இந்த குற்றம் இன்னும் தீவிரமடைகிறது. சரி, அடுத்ததாக ஆதாரில் தவறான விவரங்கள் இருந்தால் இந்த பிரிவுகளை பயன்படுத்தலாம். அதாவது ஆதார் சட்ட பொறுத்தவரை 2016 மற்றும் IT சட்டம் 2இன் கீழும் ஆதாரை தவறாக பயன்படுத்துவதற்கான தண்டனைக்கு ஒரு விதி உள்ளது. அது என்னவென்றால் பிரிவு 38இல் ஒருவர் தெரிந்தே வெவ்வேறுவரின் ஆதாரை பயன்படுத்தினால் ரூபாய் 10,000 முதல் ரூபாய் 1,00,000 வரை அபராதமும் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். பிரிவு 39இல் அனுமதியின்றி யாராவது ஆதார் தகவல்களை சேகரித்தாலோ அல்லது பகிர்ந்து கொண்டாலோ 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். அடுத்ததாக இதை தவிர்க்கவும் எப்படி என்று பார்ப்போம். வெவ்வேறுவரின் ஆதாரை பயன்படுத்த வேண்டாம். ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் படிவங்களில் தவறான தகவல்களை நிரப்ப வேண்டாம். போலி ஆவணங்களின் உதவியுடன் ஆதாரை பெற முயற்சிக்காதீர்கள். வெவ்வேறுவரின் ஆதார் நகலை பதிவிறக்கம் செய்யவோ பயன்படுத்தவோ வேண்டாம். எந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத வலைத்தளம் அல்லது நபருக்கும் ஆதார் விவரங்களை வழங்க வேண்டாம். சரி, அடுத்ததாக ஆதார் தொடர்பான மோசடியை எவ்வாறு தவிர்ப்பது? அதாவது ஒரு சாதாரண குடிமகனாக நமது ஆதார் அட்டையில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இவ்வாறு UIDAI வலைத்தளத்தை பார்வையிடுவதன் மூலமே அல்லது மை ஆதார் செயலி மூலமாகவோ ஆதார் விவரங்களை சரிபார்த்து கொள்ள வேண்டும். மேலும் உங்கள் மொபைல் எண் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இதன் மூலமாக ஆதாரில் செய்யப்பட்ட எந்த மாற்றத்தையும் உடனடியாக பெறலாம். அதே சமயம் முறைகேடாக நடத்ததாக நீங்கள் சந்தேகத்தால் UIDAI உதவி எண் 1947 அழைக்கவும் அல்லது help@uidai.government.in என்ற மின்னஞ்சல் முகவரியின் மின்னஞ்சல் அனுப்பவும். ஆதார் அட்டை என்பது வெறும் ஆவணம் அல்ல, ஆனால் வங்கி, சுகாதாரம், கல்வி மற்றும் அரசாங்க சலுகைகள் போன்ற உங்கள் பல தேவைகளுடன் இணைக்கப்பட்ட டிஜிட்டல் அடையாளமாகும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.